விஜய் பண்ணது நினைச்சு பார்க்கும்போது எனக்கு இப்பவுமே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. கொஞ்சம் இல்ல, நிறையவே ஷாக்கிங்கா இருக்கு. சச்சினுடைய ரீரிலீஸ் எல்லா தியேட்டர்லயுமே உங்க ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா கொண்டாடுறாங்க. அவர் அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்து திடீர்னு ஒரு மதியம் வந்துட்டு ஒரு கால் வருது விஜய் கிட்ட இருந்து. சிட்டிக்குள்ள இருக்கேன், ஃபேமிலியோட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் வந்து என் பையன் வந்து பைத்தியம் ஆயிட்டான், என் பொண்ணு பைத்தியம் ஆயிட்டான். இங்க இருந்து கிளம்புறோம்னு பார்த்தா எனக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக் மாதிரி போகுது. சச்சின் டைம்ல நாங்க அடிச்சுட்ட லூட்டி, காமெடி, கிண்டல், ஒரு நிமிஷம் லாஸ்ட் மினிட்ல போயிட்டு அவர் ஏதாவது குசும்பா சொல்லிட்டு அவர் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து சீன்ல இன்கார்பரேட் பண்ணது, இதெல்லாம் என் பசங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன், வீட்டுல எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன்றப்ப இப்ப போறப்ப எனக்கு வந்து ஒரு திக் மொமெண்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடராகவும் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. அப்படின்றப்ப எப்படி பிஹேவ் பண்ண போறாரு? நம்ம பசங்கிட்ட எல்லாம் சொன்ன என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கோமே, அங்க போனப்போ வந்து இவ்வளவு பெரிய ஒரு கேப் இருந்திருக்கு. நடுவில் நிறைய விஷயங்கள் நிறைய வாட்டி பேசியிருக்காரு. அப்பா தவறினப்ப கூட எனக்கு போன் பண்ணி ஆறுதல் சொன்னாரு. அதெல்லாம் ஓகே இது. பட் இப்போ போகும்போது அவர் எப்படி இருக்க போறாரு? சச்சினை நம்ம பார்த்து பழனி விஜயா இருப்பாரா, இல்ல ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டா டிப்ளமேட்டிக்கா இருந்துருவாரா? அப்படி இருந்தார் அப்படின்னா வந்துட்டு பசங்க எப்படி அதை எடுத்துக்க போறாங்கன்றது எனக்கு ஒரு திக் மொமெண்டாக இருந்துட்டே இருந்துச்சு. நேரா போனோம். திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து சட்டனா உள்ள ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. அவர் வரும்போதே பாத்தீங்கன்னா அப்படின்னாரு. நேரம் வந்தார், வந்து அப்படி கட்டி பிடிச்சாரு. அதுக்கப்புறம் என் பையன் கை கொடுத்தோன்னா கையை இழுத்து டக்குன்னு கட்டி பிடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தா டாக்டர் ஹக் பண்ணாரு. வந்துட்டு அப்புறம் பார்த்தா அது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பெரிய பெரிய கவுச் இருக்குது. அவர் மட்டும் ஒரு இடத்துல உட்கார்ந்தாரு. என் பசங்க கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருந்தாங்க. ஏன்பா அங்க உட்காந்துருக்க, இங்க வாப்பான்னு சொல்லி அவர் பக்கத்துல உட்கார வச்சுக்காரு. நீ வாமா அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சுட்டாரு. அடுத்த ஒரு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டோடைய ஒரு பசங்கிட்ட எப்படி ஒருத்தர் பேசுவார் அந்த மாதிரி உட்காந்து பேசிட்டே உட்கார்ந்து இருந்தாரு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னா இந்த பசங்களுக்கு வந்து அவங்க அப்பா பத்தின ஒரு சந்தோஷம் ஏற்படும்ன்ற மாதிரி வந்துட்டு இவ்வளவு நேரம் பாத்தீங்களே, ஏதாவது சச்சின் தெரிஞ்சதா? அது எல்லாமே நான் அப்படியே உங்க அப்பா பார்த்து தான் காப்பி அடிச்சேன் நானு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்புறம் பையன் காமிச்ச விஷயத்தெல்லாம் ரொம்ப இதை சின்சியரா கேட்டுக்கிட்டாரு. அவன் பண்ண டிசைன்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி வந்து இந்த பெயிண்டிங்கை கொடுத்து வந்து சைன் பண்றீங்களா அங்கிள் அப்படின்னு சொன்ன பார்த்தா அவரும் எங்க பண்ணிட்டுப்பான்ற மாதிரி இது பண்ணாரு. பண்ணிக்கிட்டே முடிச்சு லிட்டரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்களா தான் வந்துட்டு சரி ஜெய் கிளம்புற விஜய் விட்டு அவன் நைட் படுத்துட்டு வந்து உங்ககிட்ட கால் அடிக்கிட்டே உட்காந்து பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு 2 பேருமே பயங்கர ஃபேன்ஸ் சொல்லி நாங்க தான் கிளம்பணும். போட்டோ எடுக்கிற ஒரு மொமெண்ட் வந்துச்சு. வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த ஒரு சந்திப்பு வந்து ரொம்ப கியூட்டா இருந்த ஒரு இது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என் பையனையும் வந்துட்டு அவரையும் வந்துட்டு போட்டோ எடுக்கும்போது அவர் கேட்டாரு, மாதிரி ஜான் புகை வேணுமா அப்படின்னாரு. எனக்கு ஒரு நல்ல புக்கை படிச்ச இடத்துல மடிச்சுட்டு எங்க நம்ம கண்டினியூ பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது.